தமிழக காவல்துறைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றாங்க. அந்த அறிக்கையில ஒரு துறை, அதாவது ஊரக வளர்ச்சி துறையில, அதாவது அதிகாரிகளுடைய பணிமாற்றம் டிரான்ஸ்பர்ல 366 கோடி ரூபாய். அதாவது டிரான்ஸ்பர்ல இது இதுல எவ்வளவு மோசமான அன்றாட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதே துறையில 888 கோடி ரூபாய் கடந்த மாதம் அமலாக்கத்துறை அங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்பியிருக்காங்க அறிக்கை. 250 பக்கம் அறிக்கை. அதனால எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த அரசு மோசமான, இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு மோசடி அரசு, ஊழல் ஆட்சியை நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அதனால் இந்த ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இப்போ எங்கள் கூட்டணி, மெகா கூட்டணி, இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது. எங்கள் கூட்டணி பலம் வந்த கூட்டணி இன்னும் போக போக மிகப்பெரிய அளவில் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த மோசமான திமுக ஆட்சியை உறுதியாக தூக்கி எறிய மக்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். முடிவு செய்து விட்டார்கள். இன்னும் 2 மாதத்தில் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும். இந்த திமுக ஆட்சியை அகற்றி எங்கள் கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். தமிழ்நாட்டில் குறை சொல்ல முடியாதால எதிர்கட்சிகள்லாம் பொய்யையும் வதந்தியும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. எதிர்கட்சிகள் மக்களுடைய நலத்திட்டங்களை பார்த்து குறை சொல்ல முடியாதால பொய்களை பேசுறாங்க அப்படின்னு முதலமைச்சர். அதாவது என்ன நலத்திட்டம் எங்க செஞ்சிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் 3,89,000 கோடி ரூபாய்க்கு 4 ஆண்டுல கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடன்ல மூலதன செலவு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,66,000 கோடி. மீதி இருக்கிற 2,20,000 கோடிக்கு என்ன பண்ணாங்க? என்ன நிர்வாக செலவு? நீங்க கடன் வாங்குறது, நீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலதன செலவு தான் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்னா கடன் வாங்கணும். நீங்க வட்டியை கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க, கடனை திருப்பி கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறீங்க, மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறீங்க. இது ஒரு நிர்வாகமா? வெக்கக்கேடு இதெல்லாம். நீங்க வரி வருவாய், ரெவென்யூ ரிசீப்ஸ்ல அதுல நீங்க இதெல்லாம் கொடுத்துட்டு போங்க. கடனை வாங்கி தான் கொடுக்கணுமா? இதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவிலே அதிக கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு. இதுதான் உங்க நிர்வாக திறமையா? உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் தொகை 8 கோடி, உத்தரப்பிரதேச மக்கள் தொகை 24 கோடி. ஆனா உத்தரப்பிரதேசோட அதிக கடன் வாங்குற தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசோட அதிக வட்டி கட்டுற தமிழ்நாடு. அப்போ என்ன நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க சும்மா விளம்பரம் படுத்திட்டு இருக்கீங்க. காலையில வரீங்க, கால் ஷீட்ல நீங்க ஆக்ஷன், கேமரா டேக், அவ்வளவுதான். என்ன நடக்குது? மக்களுக்கு என்ன நடக்குது? ஏன் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க? ஏன் அனைத்து தரப்பு மக்களும் வீதியில் இருக்கிறாங்க? ஏன்னா நீங்க சொன்ன வாக்குறுதி ஒண்ணு கூட நிறைவேற்றலையே. 505 வாக்குறுதியில் கொடுத்த திமுக இன்னைக்கு 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். 66. இதுல பார்த்தா 13 விழுக்காடு, 13%. அவ்வளவுதான். ஆனா சொல்றது நாங்க 100 விழுக்காடு, 90 விழுக்காடு, இப்படின்னா நம்ம கதை விட்டுட்டு இருக்கீங்க. சம்பந்தமா ஒரு புத்தகமே நான் வெளியிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அது பதில் இல்லை. நிர்வாகமே கிடையாது. எல்லாமே ஊழல், காசு கொள்ளடிச்சு இந்த தேர்தலில் ஏதோ காசு கொடுத்து ஜெயிச்சிடலான்னு பாக்குறாங்க. உறுதியா நடக்காது. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. இல்ல, அது சரியான முறையில நிர்வாகம் செய்து வரி வருவாயில பண்ணலாம். ரெவென்யூ ரிசீப்ஸ் இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய வரி வருவாயில, அது செய்யலாம். நீங்க கடனை வாங்கி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் அது நிர்வாகமே இல்லையே. அதான் நான் கேட்கறேன். ஒரு கடன் வாங்குறது, இப்போ ஒரு உதாரணம், ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம். ஆனா அந்த வீட்டில் வாழறதுக்கு போய் கடன் வாங்குறத, வீட்டுக்கு வாழுதுன்னா வீட்டில் கரண்ட் பில் கட்டுறது கடன் வாங்கி கட்டுவீங்களா? மளிகை சாமான் வாங்குறது கடன் வாங்கி கட்டுவீங்களா? அதுதான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது நாங்க நிச்சயமா எங்க கூட்டணிக்கு பலம் தான், அவரை வரவேற்கின்றோம். இது போன்ற இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறது. வந்ததுன்னா இன்னும் கூடுதலாக பலம் எங்கள் கூட்டணிக்கு வரும். அதாவது
அதாவது திமுக வைக்கின்ற ஒரே விமர்சனம் என்னன்னா இது ஏதோ பாஜக பாஜக பாஜக. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காலையில் எழுந்தா பாஜக, தூங்குற வரைக்கும் பாஜக, அதுதான் அவருக்கு வருது. ஆனால் இங்கே அதிமுக தலைமையிலான கூட்டணி இங்கே நடக்குது. அதனால இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கின்ற தேர்தல் இது, அதுதான். ஆனால் அதை வந்து அது ஒரு பேசும் பொருளாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அதை திசை திருப்புவதற்காக உடனே பாஜக 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 என்பது அவர்கள் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நம்ம பியூஷ் கோயல் அவர் சொன்னாங்கல்ல, மும்பையில் எவ்வளோ வந்து கட்டுமானங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் என்கிட்ட சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கெல்லாம் அவ்வளோ பொறாமை. மும்பையில் இவ்வளோ இருக்குதா, இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்களா, இவ்வளோ கட்டுமானங்கள். ஏன் எப்போ வரப்போகுது சென்னைக்கு, எப்போ வரப்போகுது தமிழ்நாடு, எப்போ வரப்போகுது? அதாவது எங்கள் கூட்டணி வந்தால் தான் நிச்சயமாக வரும். இது தமிழ்நாடு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஏதோ சின்ன விஷயத்தை சின்ன பிரச்சனை எடுத்துக்கிட்டு அது பூதாகரமாக்கி இது பாஜக பாஜகன்னு சொல்லிட்டு அது என்ன அது? என்ன அழுத்தம் இருக்கு? என்ன அழுத்தம் இருக்கு? அப்பா இந்த கதையை கேட்டு கேட்டு அழித்து போது புளிச்சு புதுசா ஏதாவது சொல்லுங்களேன். நடந்துட்டு இருக்கு. தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். அதாவது இது எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறது, தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். அது இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும், அதில் வந்து அது உறுதியாக இருக்கும். நன்றி.